இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து அஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னால் அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. நல்ல மனிதர், அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு. என்னுடைய நெருங்கிய நண்பர் ராஜேஷ் அவர்கள் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ரொம்ப இனிய நெருங்கிய நண்பர். அவர் வந்து பெரிய ஹீரோவோ இல்லை பெரிய குணசித்த நடிகரோ இல்லை பெரிய ப்ரொடியூசரோ டைரக்டரோ அரசியல்வாதியோ கிடையாது. இருந்தாலும் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர்லேருந்து இசைஞானி இளையராஜாவிலிருந்து எல்லா பிரபலங்களும் வந்து ஒரு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துறாங்கன்னு சொன்னா அது ஒரு எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இந்த ஆடு தொடாத இலையன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. நிறைய படிப்பாரு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். உலகில் இருக்கிற சினிமா, அரசியல், விஞ்ஞானம், மெய்ஞானம், ஆன்மீகம், மதங்கள், அது எல்லாமே அவருக்கு தெரியும். தேடுதல், அவ்வளவு தேடுதல். அவருக்கு தெரிஞ்சது வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு பாடுபடுறாரு. அந்த மாதிரி ஒரு நல்லவரா அவர் வாழ்ந்தார். எனக்கு அடிக்கடி சந்திப்பாரு. சந்திச்சு நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், அதுக்கு நீங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன சாப்பிடணும் அப்படியெல்லாம் சொல்லுவாரு. அவங்களுக்கு திடீர்னு இப்போ நம்ம கூட இல்லைங்கிறது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. நல்ல மனிதர், அவருடைய எழுப்பு பெயர் எழுப்பு. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.